பொதுவா நாம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசும்போது, அங்க ஒரு பயங்கரமான துல்லியம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னா அதுல எல்லாம் கிளியரா தெரிஞ்சிரும். ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு பில்டிங் பிளான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. உங்க கை எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா, அந்த எக்ஸ்ரேல அந்த உடைந்த கோடு ரொம்ப தெளிவா வெள்ளையா தெரியும். கரெக்ட், கரெக்ட். டாக்டர் அது ரொம்ப ஈஸியா சுட்டிக்காட்டி, இதோ பாருங்க இங்க தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அங்க எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. ஒண்ணு உடைஞ்சிருக்கு, இல்லனா இல்ல. அந்த இரண்டு விடைதான். அந்த தெளிவுதான் அறிவியலோட பலமே. ஆனா, இதுவே மனிதர்களோட உளவியல், உறவுகள், அப்புறம் உணர்ச்சிகள், இந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும்போது என்ன ஆகுது? திடீர்னு இந்த எக்ஸ்ரே யந்திரம் அப்படியே பழுதடைஞ்சிருது. உண்மைதான். ஏன்னா மனித மனம் செயல்படுற விதம் கருப்பு வெள்ளையானது கிடையாது. அதுல ஏகப்பட்ட மங்கலான நிறங்கள் இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த எக்ஸ்ரே பழுதடையும் அந்த மங்கலான இடத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்மோட இந்த டீப் டைப் பகுதியை நம்ம தொடங்க போறோம். நேயர்களே, இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருளோட பேர் பூங்கா சந்திப்பும் முதல் மாற்றமும். கேட்கும்போதே ரொம்ப கவிதை மாதிரி இருக்குல்ல. ஆமா. ஆனா இத நீங்க கேட்கும்போது ஏதோ ஒரு சாதாரண சனிக்கிழமை மாலை நேரத்துல நடக்கிற ஒரு மீட்டிங் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. ஒரு சாதாரண மாலை பொழுது எப்படி ரெண்டு பேரோட வாழ்க்கையில சுதந்திரம் அப்புறம் நம்பிக்கை, அது மட்டும் இல்லாம எதிர்கால முரண்பாடுகளுக்கான ஒரு அடித்தளமா மாறுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு சைக்காலஜிக்கலா தோண்டி எடுக்க போறோம். கரெக்ட். இது ஏதோ ஒரு சாதாரண காதல் கதை கிடையாது நேயர்களே. இது மனிதர்களோட மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தின ரொம்ப ஆழமான ஒரு அலசல். இப்போ இந்த கதையோட தொடக்கமே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. சொல்லுங்க, அது என்ன முரண்பாடு? அதாவது அந்த பெண் அவ வேலை செய்யற இடத்துல டார்கெட் எல்லாம் முடிச்சிடுறான். அதனால அவளையும் மத்த ஸ்டாஃப் எல்லாரையும் மேனேஜ்மெண்ட் குயின்ஸ்லேந்து கூட்டிட்டு போக பிளான் பண்றாங்க. ஓகே, இதுல என்ன பிரச்சனை? இங்க என் கவனத்தை ஈர்த்த விஷயம் என்னன்னா, அவ இவங்கிட்ட இதுக்காக அனுமதி கேக்குறா. நான் போகட்டுமா அப்படின்னு. இது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா அனுமதி கேக்குறது அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கத்தோட அடையாளம் இல்லையா? இதையே நம்ம ஒரு நல்ல தொடக்கமா பார்க்கணும். நேயர்களே, நீங்க இதை கேட்கும்போது உங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? நீங்க கேக்குறது மிக நியாயமான ஒரு கேள்விதான். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு பொண்ணு தன்னிடம் இருக்கிற ஒரு உறவு கிட்ட நான் எங்க போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கேட்கறது நிச்சயமா ஒரு ரெட் ஃபிளாக்னு தான் தோணும். ஆமா, கண்டிப்பா அது ஒரு ஆபாய சங்கு மாதிரி தான் இருக்கு. ஆனா நாம இங்க அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்க கூடாது. அந்த சூழ்நிலையோட பின்னணி என்ன, அவனோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நாம இங்க அனலைஸ் பண்ணணும். ஓஹோ, அப்போ அவ அனுமதி கேக்குறது தப்பில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. அவ அனுமதி கேட்கறது நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் பழக்கத்தோட வெளிப்பாடு. அது அவளுக்கு தெரியாமலே நடக்குது. ஓகே, அதாவது அது ஒரு கண்டிஷனிங்னு சொல்றீங்க. அதேதான். ஆனா அவன் அதை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கறத இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் சரி போயிட்டு வா அப்படின்னு ஒரு எஜமான் மாதிரி வெறுமனே சம்மந்தம் மட்டும் சொல்லல. ஆமா, அவ அப்படி சொல்லலையே. அவன் என்ன சொல்றான்னா, புதிய இடங்களை பார்க்கலாம், புதிய மனிதர்களையும் பார்க்கலாம், அது உனக்கு ரொம்ப சிறந்த ஒரு அனுபவமா இருக்கும்னு சொல்லி அவளை பயங்கரமா என்கேஜ் பண்றான். ஆஹா, இது நல்ல பாயிண்ட். ஆகா, அவ அந்த அனுமதி வழங்கும் அதிகாரத்தை தன் கையில எடுத்துக்காம அதை ஒரு ஊக்கமளிக்கும் தளமா மாத்றான் அப்படின்னு சொல்றீங்க. அதான் விஷயமே. உளவியல்ல இத சைக்கலாஜிக்கல் சேஃப்டி இல்லனா உளவியல் ரீதியான பாதுகாப்பு உணர்வுன்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கல் சேஃப்டி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட அனுமதி கேட்கும்போது, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண விரும்பல, உன்னோட உலகத்தை நீயே விரிவுபடுத்துறது தான் நான் விரும்புறேன் அப்படின்னு அவன் உணர்த்துறான். வாவ், இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு சின்ன செயல் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குது. உன்னோட சுதந்திரம் என்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் அது. இத நான் இப்படி பாக்குறேன். இது பல வருஷமா பூட்டி வச்சிருந்த ஒரு அறையோட ஜன்னல்களை திறந்து விடுறது மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். அந்த அறையில இருக்கிறவருக்கு திடீர்னு சுத்தமான காத்து கிடைக்கும்போது ஒரு பெரிய ஆஸ்வாசம் வரும்ல, அது மாதிரி இந்த சின்ன சுதந்திர உணர்வு தான் அன்றைய சனிக்கிழமைய அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அன்னைக்கு அந்த மாலை நேரத்துல என்ன நடக்குது? அதாவது அவனுக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது. சம்பளம் வாங்கிய முதல் வாரம் அப்படிங்கறதால அவளுக்கு பிடிச்ச உணவை வாங்கி தரலான்னு அவளை கூப்பிட முடிவு பண்றான். ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். சம்பளம் வந்த உடனே பிடிச்சவங்களுக்கு செலவு பண்றது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, ஆனா நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்ரே இயந்திரம் சரியா வேலை செய்யாத இடம் இதுதான். எப்போதுமே உறவுகள்ல நாம நினைக்கிறது அப்படியே நடந்துடாது. என்ன ஆச்சு? பிளான் சொதப்பிடுச்சா? அவளை சந்திக்க நினைக்கும் போது அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரியா அரை மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணும் போதும் அதே நிலைமைதான். ஓ, இது ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்குமே.
ஆமா. ஆனா ஒரு வழியா அவளே கால் பண்ணி பேட்டரி பிரச்சனையால போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னும் தான் தங்கி இருக்க பெண்கள் விடுதியில 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணவும் சொல்றா. இந்த தகவல் தொடர்பு திடீர்னு கட்டாகும்போது ஏற்படுற அந்த பதற்றம் இருக்கே, அது மனித மூளையோட ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது போராடு அல்லது விலகு அப்படிங்கிற அடிப்படை உள்ளுணர்வை தூண்டக்கூடியது. ஆமா, அந்த நேரத்துல என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு அலைபாயும். ஆனா இங்க அதை விட மிக முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் கேம் நடக்குது. அவன் பெண்கள் விடுதியில போய் காத்திருக்க ரொம்ப சங்கடப்படுறான். ஆமா, ஒரு பையன் அங்க போய் நிக்கிறது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். இத கேட்டதும் அவ சிரிச்சுக்கிட்டே சரி பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்கால மீட் பண்ணலான்னு சொல்றா. இங்கதான் அந்த பூங்கா அப்படிங்கிற விஷயம் கதைக்குள்ள வருது. அந்த பூங்கா அது ஒரு முக்கியமான இடம். அந்த பூங்கா பத்தி நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில எப்போதாவது ஒரு இடத்த ரொம்ப கடுமையா வெறுத்து அப்புறம் அதே இடத்த ரசிக்க தொடங்கியிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கும் அதுதான் நடக்குது. இதுவரைக்கும் அந்த பூங்காவுல இருக்கிற காதலர்கள பார்த்து ரொம்ப வெறுத்து போன அதே பூங்காவுல இப்ப இவன் ஒரு பொண்ணுக்காக கால் வலிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு பயங்கரமான முரண்பாடு இல்லையா? ஆமா, அந்த பூங்காவே இவனை பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த முரண்பாட்ட மூளை எப்படி சார் கையாளும்? சைக்காலஜில இத ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட மனநிலைய நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்கள் மேலயோ இல்ல இடங்கள் மேலயோ பிரதிபலிச்சு பார்க்கிறது. ஓஹோ, நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியே தெரியும்னு சொல்றீங்க. கரெக்ட். இதுக்கு முன்னாடி அவன் அந்த பூங்காவை பார்த்தப்போ அவனுக்குள்ள காதல் பத்தி ஒரு விலகலோ இல்ல ஒரு பெரிய வெறுமையோ இருந்திருக்கலாம். அதனால அங்க இருக்கிற காதலர்கள் அவனுக்கு எரிச்சலை கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பூங்காவே அவனுக்கு ஒரு எரிச்சலூட்டும் விதமா தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி என்றால் அந்த பூங்கா மாறல, அவனது மூளையோட ஃபில்டர் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. துல்லியமா சொன்னீங்க. இப்போ அவன் ஒரு பொண்ணுக்காக ரொம்ப காதலோடும் பெரிய எதிர்பார்ப்போட அங்க காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபில்டர் எப்படி வேலை செய்யுது? இப்போ அவனோட மூளையில டோபமைன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்கான கெமிக்கல் அதிகமா சுரக்குது. இப்போ அதே பூங்கா அவனோட கண்களுக்கு முற்றிலுமா வேறு மாதிரியா தெரியுது. ஆஹா, அங்க சின்ன பசங்க விளையாடுறது, பெரியவங்க ரிலாக்ஸ் பண்றது, மனிதர்கள் வாக்கிங் போறதுன்னு ஒரு பரந்த உயிரோட்டமுள்ள உலகமா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உள் மனசுல நடக்கிற மாற்றங்கள் வெளி உலகை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத ஒரு நொடி பொழுதுல மாத்திடும் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேற இருக்கவே முடியாது. அவனுக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஆனாலும் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றது அவனுக்கே ஒரு புதுசான இனிமையான அனுபவமா இருக்கு. ஏன்னா அந்த வலி கூட அவனுக்கு ஒரு சந்தோஷமா தான் தெரியும் அந்த நேரத்துல. இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம மனநிலை தான் நம்ம உண்மையான உலகத்தை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம பல நேரத்துல மறந்துடுறோம். ஆமா, நாம எப்பவுமே வெளியில தான் காரணம் தேடுவோம். சரி, இப்போ அவன் கால் வலிக்கு காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவளும் வந்துடுறா. இங்கதான் அந்த குறிப்புகளோட மிக முக்கியமான காட்சி நடக்குது. என்ன நடக்குது சொல்லுங்க. அவன் டி-ஷர்ட் அப்புறம் ஜீன்ஸ் போட்டுட்டு வரா. அவள அந்த உடையில அவன் பாக்குறது அதுவே முதல் முறை. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே வாயடைச்சு போயிடுறான். இது ஒரு முக்கியமான ஷிஃப்ட். ஆமா, கவலைகள் எல்லாத்தையும் மறந்து தனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கைய அவ வாழத் தொடங்கியிருக்கா அப்படிங்கிற அந்த மலர்ச்சி அவன் முகத்துல அப்பட்டமா தெரியுது. இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு மாற்றம் மாதிரி எனக்கு தோணல. நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க. உடைகள் அப்படிங்கிறது மனிதர்களோட நடத்தையில, அதாவது பிஹேவியரல் சிக்னலிங்ல ஒரு மிக முக்கியமான குறியீடு. ஓ, உடைகளை வச்சு மனநிலைய சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவ இதுவரைக்கும் எப்படி இருந்தான்னு இந்த குறிப்புகள்ல எங்கேயே சொல்லப்படல. ஆனா அவ அந்த புதிய உடையில வர்றது ஒரு சாதாரண ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்புறம் வேற என்ன அது? அது அவளோட சைக்கலாஜிக்கல் விடுதலையோட ஒரு வெளிப்பாடு. நான் என் அன்றாட வாழ்வின் இறுக்கமான விதிகள்ல வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத உலகுக்கு, குறிப்பா அவனுக்கு உணர்த்துற ஒரு சிக்னல் அது. அதாவது அந்த உடை அவளுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கவசம் மாதிரி, இல்லனா அவ சுதந்திரமா சுவாசிக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க. அதேதான். அவளுக்கு அந்த பிரீதிங் ரூம் கிடைச்சிருச்சு. அந்த குயின்ஸ்லாண்ட் போக அவன் கொடுத்த அந்த ஊக்கம்தான் அவளுக்கு தனக்கு பிடிச்சமான உடைகளை அணியும் அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பாதுகாப்பான மனநிலையும் கொடுத்திருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு சைக்கலாஜிக்கல் சங்கிலி தொடர். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு முட்டுக்கட்டை போட விரும்புறேன். இந்த குறிப்புகள்ல அடுத்து நடக்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியா? அப்படி என்ன நடந்தது அங்க? அவ தன் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கே தெரியாம அவள போட்டோ எடுக்கிறான். ஓஹோ, இது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. ஆமா, பின்னாடி அத அவகிட்ட காட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் அதை செய்யறான்னு குறிப்புகள் சொல்லுது. ஆனா அவன் படம் எடுக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடுது. சரி, அவ என்ன ரியாக்ட் பண்றா? அதுதான் ஆச்சரியமே. அவ அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, கோவப்படல, ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கா.
இதை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நேயர்களே, உங்களை யாராவது உங்களுக்கு தெரியாம போட்டோ எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு மிகப்பெரிய அத்துமீறல் இல்லையா? ஒரு பர்சனல் ஸ்பேஸ் மீதான தாக்குதல் மாதிரி தானே நாம ஃபீல் பண்ணுவோம். பின் ஏன் அவ கோவப்படல? இது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. நீங்க சொன்னது முற்றிலுமா சரி. சாதாரண சூழ்நிலையில ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாம போட்டோ எடுக்கிறது பர்சனல் பாதுகாப்பிற்கு விடப்படும் அச்சுறுத்தல் தான். அப்புறம் எப்படி அவ அமைதியா இருக்கா? சைக்காலஜில இத தகவல் சமச்சீரின்மை, அதாவது இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது என்ன பத்தி எனக்கே தெரியாத ஒரு தகவல் இல்லைனா ஒரு காட்சி இன்னொருத்தங்கிட்ட இருக்கும்போது நான் என் மீதான கட்டுப்பாட்டை இழந்துடுறேன். அந்த லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு கோவத்தை வரவழைக்குது. கரெக்ட். எனக்கே தெரியாம என்னோட இமேஜ் அவங்கிட்ட இருக்கு. ஆனா அவளுக்கு கோபம் வரலையே. அவ ஏன் அந்த கட்டுப்பாட்டை இழப்பது பற்றி கவலைப்படல? இங்கேதான் நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். கதையோட முதல் பகுதியில அவன் என்ன பண்ணான் ஞாபகம் இருக்கா? குயின்ஸ்லாந்து போக அவளை என்கரேஜ் பண்ணான். ஆமா, அங்க அவன் உணர்த்திய செய்தி என்ன? உன் மீதான எந்த கட்டுப்பாட்டையும் நான் என் கையில எடுக்க விரும்பல அப்படிங்கிறது தான். ஓ, அந்த பாயிண்ட் இங்க கனெக்ட் ஆகுதா? ஆமா, அவன் தன்னை எந்த வகையிலும் ஆதிக்கம் செலுத்த மாட்டான், அவங்கிட்ட நாம முற்றிலும் பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன நம்பிக்கையை அவனை ஏற்கனவே அவன் மனசுல விதைச்சிட்டான். ஆஹா, இப்போ எனக்கு புரியுது. ஆரம்பத்துல அவன் கொடுத்த அந்த சுதந்திரம் தான் இப்போ ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது. சரியா சொன்னீங்க. அதாவது அவன் தன்னிடம் எந்த கெட்ட நோக்கத்தோடும் இதை செய்யல அப்படிங்கறது அவளோட மூளை எந்த ஒரு அனலைசிஸும் இல்லாம உடனடியா நம்பிடுது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் சொல்லப்படாத நம்பிக்கை, அன்ஸ்போக்கன் ட்ரஸ்ட். அன்ஸ்போக்கன் ட்ரஸ்ட், சூப்பர் வார்த்தை. வார்த்தைகளால் சொல்லப்படுறதை விட செயல்களால் உணர்த்தப்படும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப வலிமையானது. அவன் தன்னுடைய சந்தோஷத்தை கொண்டாடுறான் அப்படிங்கறது அவ ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்கா. அதனாலதான் அவ அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அந்த நிசப்தம் அவங்க உறவுல உருவாகியிருக்க ஆழமான பிணைப்பா காட்டுது. ஆமா, அந்த போட்டோ எடுக்கும்போது ஏற்பட்ட அமைதிக்குள்ள அவ்வளவு பெரிய புரிதல் இருக்கு. ஒரு சாதாரண போட்டோ இப்படி ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் லேயரை வச்சிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க முதல்ல ஒரு எக்ஸ்ரே முரண்பாடு பத்தி பேசுனீங்கல்ல? ஆமா ஆமா, அங்கதான் இப்போ நான் திரும்ப வரப்போறேன். ஏன்னா இந்த கதையோட முடிவு அவ்ளோ ஈஸியா சுபமா முடிஞ்சிடல. ஆமா, உறவுகள்ல முரண்பாடுகள் எப்போதுமே ரொம்ப சின்ன அன்பான விஷயங்கள்ல தான் தொடங்கும். அதுதான் இங்கேயும் நடக்குது. நேரம் செல்ல செல்ல அவ ஹாஸ்டலுக்கு கிளம்ப நினைக்கிறா. ஆனா அவன் அவளை தன்னுடனே சாப்பிட வர சொல்லி கூப்பிடுறான். அவளும் எந்த மறுப்பும் சொல்லாம வரா. அந்த அளவு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ. ஆமா, அவங்க அங்க இருக்கிற பாண்டியன் ஹோட்டலுக்கு போறாங்க. கீழே கூட்டமா இருந்ததால மேல இருக்கிற ஏசி ரூமுக்கு போறாங்க. அவனுக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2 ஆர்டர் பண்றாங்க. அவளுக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்குமா? அவ தான் போன இடத்துல ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா. அதனாலதான் அவன் அவளுக்கு இந்த உணவை வாங்கி கொடுக்கறான். ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா அவ அதை முழுசா சாப்பிட்டாளா? அங்குதான் பிரச்சனையே. அவ இந்த உணவையும் பாதி தான் சாப்பிடுறா. நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்கதான் நம்ம மிக கூர்மையா கவனிக்கணும். விடுதி உணவு சரியில்லைன்னு அவன் குறை சொன்னதை அவன் ஞாபகம் வச்சிருக்கான். இது ரொம்ப அன்பான ஒரு செயல். ஆனா அவ பாதி உணவை மட்டுமே சாப்பிடுறான்னு சொன்னதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய பதற்றம் வருது. ஆமா, அந்த பதற்றம் தான் பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. அன்னைக்கிலிருந்து அவ உணவில் அக்கறை எடுத்துக்கணும்னு அவ ஒரு முடிவுக்கு வர்றான். இந்த குறிப்புகளோட முடிவுல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு. என்ன சொல்லுது அந்த குறிப்பு? இந்த ஒரு தட்டு சிக்கன் ரைஸ்ல தொடங்குன இந்த அக்கறை பின்னாடில் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையா, ஒரு புகாரா மாறி அவனோட தங்க வரைக்கும் செல்லும் அளவுக்கு வளரும்னு அவனுக்கு அப்போ தெரியாதுன்னு அது முடியுது. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு முன்குறிப்பு. ஃபோர்ஷேடோயிங்னு சொல்லுவாங்க. எனக்கு இது எப்படி சாத்தியம்னு தான் தோணுது. ஒருத்தன் உணவுல அக்கறை செலுத்துறது அன்போட உச்சம் இல்லையா? நான் உங்களை கேக்குறேன் நேயர்களே, உங்களுக்கு பிடிச்சவங்க சாப்பிடலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சாப்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவோம். ஆமா, சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தானே. இது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறும்? இது ஒரு மிக முக்கியமான உளவியல் சுழல். இது சைக்காலஜில எல்லைகள் அழிந்து போகும் அதீத பிணைப்பு, அதாவது என்மெஷ்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. என்மெஷ்மெண்ட், இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம மூளையில ஒரு அலாரம் அடிக்கும். அவங்கள காப்பாத்துறது மூலமா நம்ம மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் ஒரு டோபமைனை பெறுது. ஓ, அந்த சந்தோஷத்துக்கான கெமிக்கல் மறுபடியும் இங்க வருதா? ஆமா, நான் ஒரு காப்பாளர், நான் தான் அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அது. ஆஹா, அவளை சாப்பிடச் சொல்லது அவளோட பசிய போக்க மட்டும் இல்ல, அவனோட சொந்த பதற்றத்தை தணிக்கவும்
தன்னை ஒரு காப்பாளரா உணர்வும் மூளை நடத்துற ஒரு தந்திரம்னு சொல்றீங்களா? இது கேட்க கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மையான சைக்காலஜி. அன்புக்கும் ஆதிக்கத்துக்கும் இடையில இருக்கிற கோடு ரொம்ப ரொம்ப மெல்லியது. ஆமா, அது ரொம்ப ஈஸியா மறைஞ்சிடும். அவளோட உணவுல அக்கறை செலுத்த தொடங்குறது ஆரம்பத்துல வெறும் அன்பா இருக்கலாம். ஆனா இத சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடுன்னு அவன் தொடர்ந்து சொல்லும்போது அங்க அக்கறை அப்படிங்கிறது ஒரு முகமூடியா மாறி கண்ட்ரோல் உள்ள நுழையுது. அவனோட பார்வையில அது பாதுகாப்பு. ஆனா அவளோட பார்வையில அது எப்படி தெரியும்? அவளோட அடிப்படை தேவைகள்ல கூட தன் சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு செயலா அது அவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அது அவளை மூச்சு திணற வைக்கும். அதனாலதான் அது ஒரு பெரிய புகாரா வடிக்குது. இத நீங்க விளக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வருது. ஆரம்பத்துல குயின்ஸ்லாந்து போக அனுமதித்த போது அவன் அவளுக்கு எவ்ளோ பெரிய சுதந்திரத்தை கொடுத்தான்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அந்த சுதந்திரம் அவளை ஒரு புதிய உடையில புதிய நம்பிக்கையோட மலரச் செய்தது. அவன் தன்னை கட்டுப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவன் அந்த போட்டோ கூட ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டா. ஆனா இப்போ அக்கறை அப்படிங்கிற ஒற்றைச் சொல்லின் பெயரால அவளுக்கு தெரியாமலேயே அவளை மீண்டும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கூட்டுக்குள்ள அடைக்காம முற்படுறான். மிக சரியான கனெக்ஷன் அது. நாம ஒருத்தரோட நலனுக்காக எடுக்கிற முடிவுகள் அவங்க கேட்காமலே அவங்க மேல திணிக்கப்படும் போது அது அன்பா இருக்காது, ஆதிக்கமா மாறிடும். ஆமா, நாம அன்புன்னு நினைக்கிற பல விஷயங்கள் மத்தவங்களோட சைக்கலாஜிக்கல் பவுண்டரிஸ மீறும் செயல்கள் அப்படிங்கறத நம்ம உணர்வதே இல்ல. அந்த பூயா அந்த காங்கிலன்களை பார்த்து வெறுப்படைந்த அவன் இப்போதானே அந்த உறவோட சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கு உள்ள மிகப்பெரிய முரண். என்ன ஒரு ஆழமான பயணம் இது! ஒரு சாதாரண சனிக்கிழமை, ஒரு பூங்காவுல காத்திருப்பு, ஒரு புது டி-ஷர்ட், அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்த சாதாரண குறியீடுகளுக்கு பின்னாடி மனித மனத்தோட எவ்ளோ பெரிய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். ஆமா, ரொம்ப ஆழமான அலசல் இது. நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பேசின அந்த எக்ஸ்ரே இயந்திரம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா நேர்களே? உறவுகளை பொறுத்தவரை எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் முழுமையான துல்லியத்தை குறுக்கவே கொடுக்காது. கண்டிப்பா ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறதும் அதை மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதும் முற்றிலுமா வேற வேற. மனித உறவுகள் அப்படிங்கிறது ஒரு முடிவற்ற கற்றல் பயணம். ஒவ்வொரு சிறு செயலும் இன்னொருவரோட மனசை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து கவனிப்பதுல தான் அந்த உறவோட வெற்றியே அடங்கியிருக்கு. இதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடம். இந்த ஆழமான விவாதத்தை நம்ம முடிக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க, நேயர்கள் சிந்திக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தூய்மையான அன்பால, அதீத அக்கறையால செஞ்ச ஒரு விஷயம் எப்பவாவது உங்க துணையாலோ இல்ல நண்பர்களாலோ மூச்சு முட்ட வைக்கும் கட்டுப்பாடா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா? இல்லன்னா நேர்மாறா யாரோ உங்க மேல காட்டின அக்கறையை நீங்க ஒரு அதிகாரமா உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, அந்த மெல்லிய கோடு எங்க உடையுது? அத ஒருமுறை திருப்பி பாருங்க நேயர்களே. ஒருவேளை உங்க உறவுகளோட சிக்கல்களை புரிஞ்சுகொள்ள அது ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கலாம். மனித மனங்களோட விந்தைகளையும் உறவுகளின் நுணுக்கங்களையும் தேடிய இந்த சைக்காலஜிக்கல் பயணத்திலிருந்து நாங்க விடை பெறுகிறோம். உங்களை சிந்திக்க வைக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான மூலப்பொருளோடு அடுத்த முறை சந்திக்கிறோம். நன்றி.